வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 8ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா, சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரே கேள்வியில் நிறைய ஆப்ஷன் வச்சு நமக்கு வந்துட்டு எல்லா போட்டித் தேர்வுகளும் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரியா, நம்ம கொடுக்குற நடப்பு செய்தியில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸாக இருக்கலாம், மெயின்ஸாக இருக்கலாம், இன்டர்வியூவில் கூட கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, அதை வந்துட்டு மறக்காம ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் மெமரியில் இருக்கும், வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரியா, நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜூன் 8ஆம் தேதிக்குரியது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, குடியுரிமை திருத்த சட்டம். அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பணிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு முடிங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனுடன் தொடர்புடைய சில பாப்புலேஷன் சென்சஸோ அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்போ ஏதோ ஒன்று மக்கள் தொகையுடன் தொடர்புடைய எல்லா செய்திகளும் சூப்பராக தொகுத்து வழங்கியிருக்கிறோம். 100% ஒரு கேள்வி உறுதி, ஒரு 4 பாயிண்ட், ஆனால் 1 மார்க் உறுதியாக இருக்கும். பாருங்க, அது ஒன்று குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏஏன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த சிஏஏ அப்படிங்கிறது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா, இந்த சட்டம் இயற்றப்பட்டது 2019. அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே என்பிஆர் அப்படின்னா என்ன, சரியா, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்கள்ல, தேசிய மக்கள் தொகை பதிவேடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், சரியா, அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது எஸ்ஐஆர், சரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளை யார் மேற்கொண்டாங்க, எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 100% இந்தியன் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்பாங்க, விட்டுறாங்க. ஓகேவா, அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஸ்டார் திட்டம், சரி, ஸ்டார் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு, யார் முதலமைச்சராக இருக்கும்போது தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ். சரியா, யாரெல்லாம் சாம்பியன் மட்டும் தான் வின் பண்ணிக்கிறாங்க. ஆர்டர் ஒற்றையர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, சரிங்களா, அதே மாதிரி கலப்பு இரட்டையர் பிரிவு, மகளிர் போட்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க போகிறோம் பிரெஞ்ச் ஓப்பனில். ஓகேவா, இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளும் நம்ம பார்க்க போகிறோம் ரிவிஷனுக்காக. சரிங்களா, ஒவ்வொரு நாளும் சப்ஜெக்டை மையப்படுத்தி அருமையான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஹார்ட் ஒர்க் நோட்ஸு எல்லாமே பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ வந்தது அப்படின்னா கரெக்டாக காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, ஆரம்பிக்கலாமா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். பாருங்கள், மக்கள் தொகை. ஓகேவா, பாருங்கள், மக்கள் தொகை, குடியுரிமை கணக்கெடுப்பு, இதனுடன் தொடர்புடைய இந்திய அரசின் முக்கியமான முயற்சிகள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் இந்திய அரசை வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க, கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முறைப்படி செய்யுங்க அப்படி சொல்லும்போது எதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, குடியுரிமை திருத்த சட்டம் 2019, என்பிஆர், என்ஆர்சி, அடுத்து இந்த ஒன்று மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுங்கிறதுனால சும்மா ஒன்லைனில் சொல்லிட்டு போடுறேன். பிரகாஷ் பிரபாகர் நவ்லேகர் குழு. சரிங்களா, உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் அவர்கள் தலைமையில் மத்திய அரசானது ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு சொல்லி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்காமா? அதாவது வெளிநாடுகள் வந்து சட்டத்துக்கு புறமான வழியிலையோ அல்லது எதிர்பாராத ஏதோ ஒரு வகையில் சரி இந்தியாவிற்குள் சரியா நுழைந்து இந்திய மக்கள் தொகையில் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சரியா, அது தொடர்பான ஆய்வறிக்கை வழங்குவதற்காக இந்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பிரகாஷ் பிரபாகர் நவ்லேகர். சரியா, ஜேசிடி பிரபாகர் அவங்க யாருமா? தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர். இங்கே பக்கத்து பிரகாஷ் பிரபாகர், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா, ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சரி, அப்புறம் சென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, சென்சஸ் தொடர்பாக, ஏன்னா இதுவும் மக்கள் தொகையுடன் தொடர்புடையது இல்லை, அதையும் லைட்டாக சொல்லிட்டு போகிறேன், மிஸ் பண்ணிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், 100% 200% இந்த ஒரு நாள் வீடியோலேருந்து ஒரு கேள்வி மினிமம் வரலாம், 2 கேள்வி கூட வரலாம், கவனமாக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் பார்க்க போகிறது பாருங்கள், விரிவான செய்திகளில் குடியுரிமை திருத்த சட்டம் 2019. சரியா, என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. 2019ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். சரியா, ஆப்கானிஸ்தான், நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்பு அந்த 3 நாடுகளில் மத துன்புறுத்தல்களால் இந்தியாவிற்குள் நுழைந்த சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை விரைவாக பெற வழிவகை செய்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆப்கானிஸ்தான்,
அதுக்கு கீழே இருக்க பாகிஸ்தான், இந்த பக்கம் இருக்கிற வங்கதேசம், இந்த மூன்று நாடுகளும் மட்டும் ஏன் சொல்லியிருக்கிறாங்க? என் பக்கத்தில் இருக்கிற நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா ஏன் சொல்லலை? இந்த மூன்று நாடுகளும் ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, இன்டகிரல் பார்ட்டாக இருந்தது. அதனால தான் இந்த மூன்று நாடுகளில், சரிங்களா, மூன்று நாடுகளும் யார் மெஜாரிட்டிமா? முஸ்லீம்ஸ். சரியா, முஸ்லீம்ஸ் தான் மெஜாரிட்டி மக்களாக இருக்கிறாங்க. அங்கே மைனாரிட்டிஸாக இருக்கிறது தான், ஓகேவா, யாரெல்லாம் சொல்லி பாருங்க, இந்துக்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தினர், சமணர்கள், பார்சி இனத்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள். சரி, இந்த 6 மத சிறுபான்மை மக்கள் பாகிஸ்தான் நாட்டில் ஏதோ ஒரு வகையில், சரியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்தில் ஏதோ ஒரு வகையில் மத துன்புறுத்தலால் அவதிப்பட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கணும். எதுக்கு முன்னாடி வந்திருக்கணும்? மறந்துடாதீங்க, டிசம்பர் 31, 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக வந்திருக்க வேண்டும். வந்திருந்தாங்க அப்படின்னா சட்டம் இயற்றப்பட்டது எப்போ? 2019. அப்போ எத்தனை ஆண்டுகளாக இருக்கும்? 5 ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்வதானுமா குடியுரிமை திருத்த சட்டம் 2019. மறந்துடாதீங்க. ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், சரியா, வங்கதேசம் 3 நாடுகளில் மைனாரிட்டிஸாக இருக்கிற 6 மத பிரிவினர்களுக்கு மட்டும்தான் இந்திய குடியுரிமை வழங்க முடியும். அதுக்கு ரூல்ஸ் முக்கியமானது. டிசம்பர் 31, 2014க்கு முன்னாடி இந்தியாவில் குடியேறியிருக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, அடுத்து இதில் பாருங்க, ஒருவர் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டிய குறைந்தபட்ச குடியிருப்பு காலம் 11 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக தளர்த்தப்பட்டுள்ளது. அதான் 2014, 2019, 5 வருஷம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். பார்த்துக்கோ. சரியா, இதற்கு விதிவிலக்குகள். சரிங்க, பாருங்க, ஒரு முக்கியமானது. இப்படி தான் எக்ஸாமில் கேட்டுறாங்க. மெயின் பாயிண்டை விட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபினிஷிங் பாயிண்டில் இந்த மாதிரி கேட்டுறாங்க. எக்ஸம்ஷன் யார் சொல்லி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களின், அதாவது அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, சரியா, இந்த மாநிலங்களில் இருக்கிற பழங்குடியினர் பகுதிகள் மற்றும், சரியா, இன்னர் லைன் பெர்மிட் அப்படி சொல்லுவாங்க. சரியா, இன்னர் லைன் பெர்மிட் என்ற நடைமுறையில் உள்ள பகுதிகளில் இந்த சட்டம் பொருந்தாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஒன்று பார்த்தாச்சா? அடுத்து பார்க்க போகிறது என்பிஆர். ஓகேவா, என்பிஆர் அப்படின்னா விரிவாக்கம் பார்த்தோம்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். சரியா, என்பிஆர் என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவரின், சரியா, விரிவான அடையாள தரவுதளத்தை சேகரிக்கும் ஒரு திட்டமாகும். இதன்படி பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா, செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இதன்படி இந்தியாவில் வாழும் இந்திய குடிமக்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டினராக இருக்கலாம், சரியா, என அனைவரும் இந்த என்பிஆர்ல, நேஷனல் பாப்புலேஷன், சரியா, ஒரு குடிமக்கள் யார், சரிங்களா, மக்கள் தொகை, சரி, குடிமக்கள் கிடையாது, இந்திய தேசிய மக்கள் தொகை பதிவேடு சொல்லுவாங்க. சரியா, மக்கள் அதில் வெளிநாட்டினர் இருக்கலாம், இந்தியர்களும் இருக்கலாம். ஒரு இடத்துல கணக்கெடுப்பு நடத்த வரும்போது யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கணக்கெடுப்பில் சேர்த்துப்பாங்க. சரியா, நோக்கம், இதோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டின் சமூக பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தவும், அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்கள் தகுதியானவர்களை சரியாக சென்றடைவும் இந்த தரவுதளம் உதவுகிறது. சரிங்களா, சரி, ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க, குடியுரிமை சட்டம் 1955, குடியுரிமை விதிகள் 2003, இதன்படி இது நிர்வகிக்கப்படுகிறது. இந்த தரவுகள் முதல் முறையாக 2010ஆம் ஆண்டில் சேகரிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டில் ஆதார் மற்றும் கைரேகை விவரங்களுடன் புதுப்பிக்கப்பட்டது. சரியா, அடுத்து குடியிருப்பாளர் வரையறை. சரியா, என்ன சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க. இதில் யாரெல்லாம் உள்ள சேர்த்துப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிப்பவர் அல்லது அடுத்த 6 மாதங்கள் அந்த பகுதியில் வசிக்க திட்டமிட்டுள்ள நபர்கள் இதில் வழக்கமான குடியிருப்பாளர்களாக கருதப்படும். சரி, ஒரு இடத்துல இப்போ எனக்கு சொந்த ஒரு திருநெல்வேலி இருக்குது, அங்கேருந்து நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், காஞ்சிபுரத்தில் வந்து உட்காந்துருக்கிறேன். சரிங்களா, கண்டினியூஸாக 6 மாதங்கள் நம்ம இருந்திருக்கலாம் அல்லது அடுத்த 6 மாதம் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியின் குடியிருப்பாளர்கள் கருதி கொண்டு என்பிஆரில் சேர்ப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது என்பிஆர். ஓகேவா, எந்த நாட்டு மக்களை இதில் சேர்த்துப்பாங்க, இன்க்ளூடிங் இந்தியன்ஸ். ஓகேவா, அடுத்து என்ஆர்சி. பிரச்சனையே இங்கே தான் வருது, பிரச்சனை இல்லை, ஒரு தீர்வு பாருங்க. என்ஆர்சினா அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். சரியா, தேசிய குடிமக்கள் பதிவேடு. மேலே பார்த்தது மக்கள் தொகை, அதில் வெளிநாட்டினரும் இந்தியர்களும் இருப்பாங்க. இங்கே ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான். ஓகேவா, பாருங்க, என்ஆர்சி என்பது இந்தியாவின் உண்மையான மற்றும் சட்டப்பூர்வமான குடிமக்களை கண்டறிந்து அவர்களின் பெயர்களை பதிவு செய்து வைப்பதற்காக இந்திய அரசால் பராமரிக்கப்படும் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு பதிவேடு. சரியா, முறையான ஆவணங்கள், சரியா, இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஐடி கார்டு, ஓகேவா, ஆவணங்கள் மற்றும் அனுமதியின்றி இந்தியாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை கண்டறிவது இதன் முக்கிய நோக்கமாகும். சரிங்களா, சரி, வேற என்ன யூஸ் சொல்லி பாருங்க. இந்திய குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அடையாளங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் இது உருவாக்கப்பட்டது. முதல் முறை உருவாக்கம் 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி
நாடெங்கிலும் முதல் முறையாக தயாரிக்கப்பட்டது. சரிங்களா, ஸ்டார்டிங்கில் புதுப்பிக்கப்பட்ட மாநிலம். சரி, ரீசெண்டாக கடைசியாக ஒரே ஒரு மாநிலத்தை தான் இந்த என்ஆர்சியை புதுப்பிச்சாங்க. எங்கன்னு சொல்லி பாருங்க, அஸ்ஸாம் மாநிலம். அஸ்ஸாம் மாநிலத்தில் மட்டும் நீண்ட காலமாக இருந்து வந்த வெளிநாட்டினர் பிரச்சனையை அடுத்து 1971ஆம் ஆண்டு மார்ச் 24 அடிப்படை நாளாக கொண்டு புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இறுதிப்பட்டியல், சரியா, எப்போது வெளியிடப்பட்டன்னு சொல்லி பாருங்க. இறுதிப்பட்டியல் புதுப்பிக்கப்பட்ட அந்த என்ஆர்சி பட்டியல், சரியா, அஸ்ஸாம் மாநில இறுதிப்பட்டியல் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 அன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. சரிங்களா, தற்போது வரைக்கும், சரியா, அஸ்ஸாம் தவிர வேற எங்கேயும் இந்த என்ஆர்சி அமல்படுத்தப்படவில்லை. இந்த என்ஆர்சியை கணக்கிடும் போது நிறைய பேர் அஸ்ஸாம் மாநிலத்தில் சட்டத்திற்கு புறம்பான வழியில் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி செய்தி வந்ததுனால தான் பெரிய லெவலில் பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஞாபகம் வச்சோம். சரி, அப்போ என்பிஆரில் பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்தியர்கள், வெளிநாட்டினர், எந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும், என்ஆர்சி அப்படிங்கிறது ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் சேர்ப்பாங்க. முறைப்படி ஆவணங்கள் இல்லாத எல்லாரையும் அவங்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்ப போகிறாங்க இந்திய அரசு. அதுக்கு தான் இந்த என்ஆர்சி பிரச்சனையில் இருக்குது, போயிட்டு இருக்கு. சரிங்களா, அடுத்தபடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் தொடர்புடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் எஸ்ஐஆர். சரி, எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படி சொல்லுவாங்களே. இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறப்பு தீவிர திருத்த பணிகள். சரி, வழக்கமாக ஜனவரி 1, 2026 நிலவரப்படி உங்களுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சிருதுன்னா நீங்கள் வந்துட்டு ஓட்டர் லிஸ்ட்டில், சரியா, வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லுவாங்க. இது வருஷம் வருஷம் நடக்குது. சரிங்களா, சமீப காலமாகவே ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அதாவது உயிருடன் இல்லாதவர்கள் அவங்க பெயர்களை நீக்கம் செய்வது, ஒரு நபருக்கு 2 இடங்களில் வாக்குரிமை, சரியா, ஓட்டர் ஐடியில் அவங்க பேர் இருக்கும். சரிங்களா, அடுத்து சரியான ஐடி ப்ரூஃப் இல்லாமல் அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்க பெயர் வந்து இடம்பெற்று இருக்கும். இப்படி அல்லது தவறான தகவல்களை நிறைய பேர் தெரிவிச்சிருப்பாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. சரியா, இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக எடுத்து, சரியா, தகுதி இல்லாத அந்த வாக்காளர்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தூக்குறது தான் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டது. நோக்கம் அதை நம்ம ஏற்கனவே சொன்னதான், இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர், இரட்டை வாக்குகளை கொண்டவர் மற்றும் சட்டவிரோதமாக குடியேறிய வாக்காளர்கள் நீக்குவது இந்த எஸ்ஐஆரின் முக்கியமான பணியாகும். யார் மேற்கொண்டாங்க, இந்திய தேர்தல் ஆணையம், மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த எஸ்ஐஆர் பணிகளானது முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட மாநிலம் பீகார். சரி, சாரி ஸ்பெல்லிங் தப்பாக, பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட ஒரு 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நவம்பர் 4, 2025 அன்று தொடங்கப்பட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. போன எலெக்ஷன் இப்போ லாஸ்ட் 2 முடிஞ்சல 17வது சட்டப்பேரவை தேர்தல் எதுக்கு பிறகுதான் நடத்தப்பட்டது. எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் சூப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த எலெக்ஷன் நடத்தினாங்க. ஞாபகம் வச்சும் மறக்கக்கூடாது. சரி, நம்ம சூப்பர் பார்த்துருக்கிறோம். என்பிஆர், என்ஆர்சி, சிஐஏ 2019, ஓகேவா, எல்லாமே பார்த்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லலை, இதை பற்றி நான் ஸ்பெஷல் வீடியோ போடுறேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சென்சஸ், சரியா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, சரியா, தொடங்கியிருக்கிறாங்க. இந்த 16th சென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களில் நடைபெற உள்ளது. சரியா, முதற் கட்டம் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க சில இடங்களில். அதில் நம்ம குடியிருப்புகள், சரி, வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒரு வீடுகளில் என்னென்ன வசதிகள் இருக்குதோ அது தொடர்பான கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா, புதுச்சேரியில் ஜூன் 1 ஆரம்பிச்சாச்சு வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு. சரிங்களா, அடுத்த வருஷம் அது 2027 பிப்ரவரி மாதத்தில் முறைப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதில் தான் ஒவ்வொரு தனிநபர்கள் தொடர்பான எல்லா தகவல்களும் சேகரிக்கப்படும். சரியா, அவங்க வந்துட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன கம்யூனிட்டி, இளைஞர்கள் எத்தனை பேர், முதியோர்கள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர், சரியா, சராசரி வருமானம் என்ன, லிட்ரேசி ரேட் என்ன, முதல் முறையாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 16th சென்சஸில் மேற்கொள்ள போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் மக்கள் தொகையுடன் தொடர்புடைய முக்கியமான செய்தி தான், விட்டுறாதீங்க. சரியா, சென்சஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட முக்கியமான ஸ்கீம் ஸ்டார் திட்டம். சரியா, இது வந்து தமிழ்நாடு பதிவுத்துறையின் மூலமாக தொடங்கப்பட்டது. இதுக்கு விரிவாக்கம் அதுபோல் ஸ்டாரோட ஃபுல் ஃபார்ம் சிம்பிள் ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். சரியா, கணினி மயமாக்கப்பட்ட முன்னோடி திட்டம். அதாவது லேண்ட் ரெக்கார்ட்லேருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், நவீனமயமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறையின் சார்பில் பிப்ரவரி 6, 2000 தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டார் திட்டம். சரியா, ஞாபகம், பத்திர பதிவுத்துறையின் ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் ஒரு டிஜிட்டல் ஸ்கீம் தான் ஸ்டார் திட்டம். பிப்ரவரி 6, 2000 தொடங்கினாங்க. அப்போதைய முதலமைச்சர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஞாபகம் வச்சுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா, தற்போது நவீன சேவைகளுக்காக இந்த மென்பொருள் மேம்படுத்தப்பட்டு ஸ்டார் 2.0, ஸ்டார் 3.0 என தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. சரிங்களா, இந்த 3.0 ஸ்டார் 3.0 அவருடைய முக்கியமான நன்மைகள் என்ன, முக்கிய சிறப்பு அம்சம் சொல்லி பாருங்க. ஸ்டார் 3.0ல
வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு. சரியா? ஆவணங்களை நேரடியாக சார்பதிவாளர் சரிங்களா அலுவலகம் செல்லாமலேயே இணைய வழியில் பதிவேற்றம் செய்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து காகிதமில்லா சேவை. சரியா? பேப்பர்லெஸ் சர்வீஸ். காகிதமில்லா பயன்பாட்டை குறித்து 18 வகையான 18 வகையான விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18 ஞாபகம் மறந்துடாதீங்க. ஓகேவா? 18 வகையான சேவைகளை முழுமையான டிஜிட்டல் முறையில் வழங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு. சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரியா? அது தொடர்பான பாதுகாப்பாங்க. போலி பத்திரங்கள் மற்றும் மோசடிகளை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? இதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து தானியங்கி செயல்முறைகள். நில அளவை. சரியா? இந்த லேண்ட் கரெக்டாக அளந்து எடுக்கிறது. நில அளவை வருவாய்த்துறையுடன் இணைக்கப்பட்டு பட்டா மாறுதல் மற்றும் சொத்து வரி மாற்றங்கள் தானாகவே நடைபெற வழிவகை செய்கிறது. இந்த ஸ்டார் 3.0 திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது 2000 கலைஞர் அவர்கள் பேரில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்கள் 2026. சரியா? பிரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது டென்னிஸ் போட்டிகளில் நாலு தான் கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய அந்தஸ்தை பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டில் நடைபெறும் முதல் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி எதுமா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சொல்லுங்கள். ஆஸ்திரேலியா ஓப்பன். அடுத்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் ஃப்ரான்ஸ் நாட்டில் நடைபெறும் பாரிஸில். சரி, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் இங்கிலாந்தில் லண்டன் நகரில் நடைபெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன் அமெரிக்காவில் நடைபெறும். சரியா? இதுதான் கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள். ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி முடிஞ்சாச்சு. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி முடிஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, அதில் பாருங்கள். இந்த போட்டி நடைபெற்ற இடம் பாரிஸ். ஓகேவா? இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் 12 வருஷத்துக்கு மேலே டென்னிஸ் விளையாடி இருக்கிறாரு. தன்னோட 29 வயசில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் மட்டும் வின் பண்ணிக்கிறாரு அலெக்சாண்டர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஞாபகம். அதே மாதிரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் விமென்ஸ் சிங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த மிர்ரா ஆண்ட்ரீவா. சரியா? மிர்ரா ஆண்ட்ரீவா ஞாபகம். மீரா. சரியா? ஆண்ட்ரியா. நம்ம ஆண்ட்ரியா ஒருத்தவங்க உண்டல ஓ மேலே தான் ஆசை ஏதோ ஒரு பாட்டு வருமே ஏதோ ஒரு படத்தில் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களும் முதல் முறையாக கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. யார்? மிர்ரா ஆண்ட்ரீவா ஃப்ரம் ரஷ்யா. தன்னுடைய 19 வயதில் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலம் சரியா கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா இளம் வயதில் யங்கஸ்ட் ஒரு பிளேயராக பட்டத்தை வென்ற உலகின் 2வது வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை ஆண்ட்ரீவா அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை தன்னுடைய 18 வயதில் சரியா மோனிகா செலஸ் அவர்கள் படைச்சிருந்தாங்க. மோனிகா செலஸ்க்கு பிறகு 2வது நபராக யார் வந்திருக்கிறாங்க? ஆண்ட்ரீவா அவர்கள். மறந்துடாது. சரிங்களா? இது தவிர ஆடவர் இரட்டையர் பிரிவு, ஒற்றையர் பிரிவு, கலப்பு இரட்டையர் பிரிவு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க. ஒருவேளை கேட்கலாம். சரிங்களா? மெயினாக சிங்கிள்ஸ் தான் முக்கியமானது ஞாபகம் வச்சு. ஓகேவா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டம் சரியா எப்போது இயற்றப்பட்டது? அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ரெண்டுக்குள்ள வேறுபாடை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து என்பிஆர் மற்றும் என்ஆர்சி வேறுபாடுகள் என்ன? அந்த இங்கிலீஷில் அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதிட்டு என்ன எதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு 1 லைனில் சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின் எஸ்ஐஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன? 5th கொஸ்டின் தமிழ்நாடு பதிவுத்துறையின் ஸ்டார் திட்டம் முதலில் எப்போது தொடங்கப்பட்டது? 6th கொஸ்டின் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற உலகின் 2வது இளம் வீராங்கனை யார் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்களா? பிரெஞ்சு ஓப்பன் மட்டும் ஓவரால் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள். சரியாமா? சூப்பராக பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 18 நிமிஷம் ஆச்சா வீடியோ. ஒரு 18 நிமிஷம் வீடியோவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் இதை தொகுத்து வழங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நான் போடுற கஷ்டம் எஃபர்ட்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக புரியும். ஒரு நியூஸ் பேப்பர் படித்தா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். சரியா? அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா அகைன் ஒரு 1 hour ஆகும். இந்த எல்லா நேரத்தையும் மிச்சப்படுத்தி தான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் அந்த 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்குறதுக்கு எப்படி சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.